வணக்கம். கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில் நாம் இதுவரைக்கும் காலேஜ் லைஃபுக்கும் ஸ்கூல் லைஃபுக்கும் என்ன வேறுபாடுகள், எவ்வாறு நாம் கல்லூரி வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்தி கொள்ள முடியும், பேராசிரியர்களுடைய பேரறிவை எவ்வாறு நாம் உறிஞ்சி கொள்ள முடியும், சக மாணவர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும், மூத்த மாணவர்களுடைய வழிகாட்டுதலை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். விடுதி மாணவர்களாக இருப்பதில் என்னென்ன நன்மைகள், விடுதி மாணவர்கள்லேயே 10 வகையான விடுதி மாணவர்கள் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட விடுதி மாணவராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கல்லூரி வாழ்க்கையில் 6 விதமான மாணவர்கள் நான் சொன்னேன். அதில் யாரெல்லாம் சூப்பர் கூலாக இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதில்லை. அதே மாதிரி அல்ட்ரா கீனாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் மேம்படுவதில்லை. வாழ்க்கையில் அவர்கள் தோற்று போகிறார்கள். அப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது இல்லாமல் ஜப்பானில் இருக்கக்கூடிய 6 விதமான டெக்னிக்ஸை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதில் நாம் இக்கிகாயிலிருந்து கடைசியாக வாபி சாபி வரைக்கும் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இது ஒரு நினைவுபடுத்துதல். இப்போ நிறைய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள், நிறைய மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். அவங்களுடைய அகாடமிக் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வெளியே வரும்போது வளாக நேர்காணலில் அவர்கள் வெற்றி பெறுவது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பணியை தேடி அலைகிறார்கள். பணியை தேடி அலையும் போதும் அவர்கள் தோற்று போகிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் நாம் கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒன்றை எழுதணும். கிராட்டிடியூட் ஜேர்னல்னால் என்னென்னா நன்றி அறிதல் பதிவு அப்படின்னு பொருள். நன்றி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய பண்பு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொன்னார். என் நன்றி கொன்ற மகர்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம்னா என்னென்னா, இந்த யாராவது ஒருத்தர் நல்லது நமக்கு செஞ்சிட்டாங்கன்னா அதை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ அந்த நன்றியை நம்ம எப்படி வெளிப்படுத்துவது? இப்போ உங்கள் பெற்றோர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, உங்களை படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பல பசங்க கேட்குறது, ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னா, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன், உன்னை எப்படின்னா என்னை கேட்டால் என்னை பெற்றிங்க அப்படிங்கிற கேள்வி எல்லா வீடுகள்லையும் எதிரொலிக்குது. நானாக வேணும்னே, நீங்கள் தானே என்னை பெற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை இந்த டீனேஜில் இருக்கிற பசங்க பெற்றோரை பார்த்து கேட்குறாரு. உண்மைதான், நீங்கள் கேட்டு உங்கள் பெற்றோர் பெற்றுக்கல. நீங்கள் கேட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வியர்வையை சிந்தி உங்களை படிக்க வைக்கல. நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் அவங்க செஞ்சு கொடுக்கல. நீங்கள் கேட்டு அவங்க ஒரு இடத்துல போய் குனிஞ்சி பணிஞ்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சு வச்சு உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் அவங்க செய்யலை. இதெல்லாம் நீங்கள் கேட்டு செய்யலை. நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்காம தான் செஞ்சுருக்கிறாங்க. நன்றி என்பதை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பையனை பெற்றுக்கொள்வதற்கு இவருடைய தந்தை எவ்வளவு நல்லது செஞ்சுருக்கணும் அப்படின்னு மற்றவர்கள் பாராட்டுகிற அளவிற்கு வாழணும். அதுதான் ஒரு நன்றி அப்படின்னு சொல்கிறார். அப்போ நன்றியை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நன்றி முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனிடம் நன்றி என்கின்ற ஒன்று இல்லை என்றால் வேறு எந்த பண்புமே இருக்க முடியாது. சிசரோ சொன்னார், கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சூஸ் அப்படின்னாரு. எல்லா சால்புத்தன்மைகளுக்கும் தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நன்றி தான். ஒரு மனிதனிடம் நன்றி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த குணமுமே இருக்க முடியாது. அடிப்படையில் ஒரு மனிதனுடைய பண்பு நலன்களை நிர்ணயிப்பது நன்றி. ஒருத்தங்கிட்ட நன்றி இருந்ததுன்னா உண்மையிலேயே மகத்தான மனிதனாக இருப்பான். அவங்ககிட்ட எல்லா குணமுமே நல்லா இருக்கும். ஏன்னா நன்றி எல்லாற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு குணம். அதனால் நன்றி உணர்வோடு இருப்பது என்பது மிகவும் முக்கியம். முதல்ல பெற்றோரிடம் நன்றி உணர்வோடு இருக்கணும், பேராசிரியரிடம் நன்றி உணர்வோடு இருக்கணும்,
நமக்கு நன்மை செய்கிறவர்கள் எல்லாரிடமும் நன்றி உணர்வோடு இருக்கணும். யார் யார்கிட்ட நன்றி உணர்வு இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியலை நம்ம கொடுக்க முடியாது. இப்போ நன்றியை எப்படி வெளிப்படுத்துவது? உங்கள் பெற்றோர் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், செலவு செய்கின்ற அந்த பணம், சிரமப்படுகின்ற அந்த வியர்வை, சுண்டுகின்ற அந்த இரத்தம், வடிக்கின்ற கண்ணீர், இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி நன்றி செய்ய முடியும்னா, அவர்கள் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நிறைவேற்றுவது, அவர்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வது. உங்களை கல்லூரியில் சேர்த்திட்டாங்கன்னா ஒரு நாள் கூட அந்த கல்லூரி வாழ்க்கையிலிருந்து பிசகாமல் இருக்கணும். உங்களுடைய பண்பு நலன்களை பார்த்து கொள்ளணும். எந்த வகையான தீய பழக்கத்திற்கும் நாம் ஆளாகிவிடக்கூடாது. வகுப்புகளுக்கு செல்லாமல் நாம் ஓய்வெடுக்கக்கூடாது. தேர்வு என்றால் நாம் முறையாக படிக்க வேண்டும். ஏன்னா இவற்றையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி தான் யாருக்கிட்டையோ கடன் வாங்கி எவ்வளவோ சிரமப்பட்டு சில நேரங்களில் ஓவர் டைம் ஒர்க் பண்ணி யாரோ திட்டினா கூட பொறுத்துக்கிட்டு என் பையன் நல்லா வருவான், அவன் என்னை காப்பாற்றுவான், அவன் என்னை மேம்படுத்துவான், அவனால் நான் தலை நிமிர்ந்து இந்த சமூகத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தானே உங்கள் பெற்றோர் உங்களை வளர்க்குறாங்க. அதற்கு நாம் உண்மையாக நடந்துக்கணும் இல்லையா? எந்த காரணத்திலையும் நாம் அதிலிருந்து விலகவே கூடாது. அதனால் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் மற்றவர் முன்னால் எதை செய்ய தயங்குவீர்களோ அந்த தவறை தனிமையிலும் செய்யாதீர்கள் அப்படின்னு. அப்போ நன்றியை வெளிப்படுத்துறதுங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தையில் நன்றி ரொம்ப தேங்க்ஸுங்கம்மாங்க. அது உண்மையிலேயே நன்றியை உணர்த்துகிற வழிமுறை இல்லை. நன்றியை பல வகையில் உணர்த்தலாம். பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் அதை கண் கலங்குவாங்க. அந்த கண் கலங்குற அந்த கண்ணீர்லேயே அந்த நன்றி வெளிப்பட்டு விடும். சில பேர் நெகிழ்ந்து போவாங்க. அந்த நெகிழ்ந்து போகிறதுலேயே அந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்தணும். சில பேர் நம்ம ஏதாவது உதவி செஞ்சோம்னா உடனே ஒரு ஸ்வீட் பேக்கெட், ஏன்னா பதிலுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அனுப்பிச்சிடுவேன். அதுவல்ல நன்றிங்கிறது. காலமெல்லாம் எந்த நோக்கத்திற்காக அந்த செயல் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவது. ஒருத்தர் நமக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க ஒரு காலேஜில்னா, நல்லா படித்து யார் பரிந்துரை பண்ணாங்களோ அவங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு வேலையில் நம்மளை சேர்த்து விட்றாங்கன்னா, ஆகா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். நான் எங்கள் இதில் ஒரு ஜாயின்ட் டைரக்டராக இருந்தார், மாரிமுத்துன்னு பேர். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஒரு நாள் என்னை பார்க்குறதுக்கு வந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பேசாமல் வேறு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட்டுக்கு போங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர், அதனால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற முருகானந்தம் விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இருந்தார். நான் சொல்லி அவருக்கு ஒரு பணி கொடுத்தாங்க. 2 வருஷம் ஒர்க் பண்ணார். ஒரு நாள் மிஸ்டர் முருகானந்தம் என்னை பார்த்து சொன்னார், ரொம்ப நன்றி சார், ஒரு நல்ல ஆளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னார். இதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா நாம் பரிந்துரை செய்கிற மனிதர் நம்முடைய பெயரை காப்பாற்ற வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா, எப்பேற்பட்ட மனுஷங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க மகிழ்ச்சி அடையணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கல்லூரியில் சேர்த்துனா நல்ல பேரோட நிறைய மதிப்பெண்கள் வாங்கி நீங்கள் வரணும். இப்படி எந்த நோக்கத்திற்காக ஒருவர் உதவியை செய்தார்களோ அந்த உதவியை நாம் நிறைவேற்றணும். காலமெல்லாம் அதை நினச்சி பார்க்கணும். எப்படி மறக்கிறது? ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காங்கன்னா அதை எப்படி மறக்கிறது? ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஏன்னா நாம் அதை மறந்துட்டோம்னா நாம் தவறிழைத்தவர்கள் மட்டுமல்ல, நாம் செய்கிற உதவிகளை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள். ஏன்னா இது ஒரு சக்கரை மாதிரி. அதனால தான் த 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு ராபர்ட் கிரீனுடைய அந்த புத்தகம், ஒரு அற்புதமான புத்தகம். அதில் நன்றி அறிதலை பற்றி ஒரு 2 குறுங்கதைகளை அவர் மேற்கோள் காட்டியிருப்பார். ஒரு வசீர் ஒரு சுல்தான்கிட்ட இருப்பார். அந்த வசீர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையாக இருப்பார். 20 வருஷமாக அவர் ரொம்ப நெருக்கமாக அந்த சுல்தானுக்கு இருந்து யோசனைகள்லாம் சொல்லுவார். ஆனால் இவர் இவ்வளோ நெருக்கமாக இருந்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதிகார மையத்தோடு யார் நெருக்கமாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அது பிடிப்பதில்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் மேலே ஏதாவது ஒரு பழியை சொல்லி அவரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அது மாதிரி ஜோடித்து ஒரு பழியை சொல்லிட்டாங்க. ஒரு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கிற நேரத்தில் அந்த சுல்தானும் அதை நம்பிட்டார். அந்த ஊரில் எப்படி மரண தண்டனைனா, ஒரு மைதானம் இருக்கும். அந்த மைதானத்துக்குள்ளே ஒரு பெரிய கூண்டு இருக்கும். அந்த கூண்டில் 10 வேட்டை நாய்கள் வளர்க்குறாங்க. அந்த வேட்டை நாய்களை அவுத்து விட்டு
யார் தண்டனைக்குட்பட்டாங்களோ மரண தண்டனை அவங்களுடைய கை காலெல்லாம் கட்டி உருட்டி விடுவாங்க. இந்த வேட்டை நாய்கள் பாஞ்சு கொதறி கடித்து கிழித்து சாகடிச்சிடும். இதுதான் இந்த தண்டனை. இப்போ இந்த வசீருக்கு இந்த மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அவர் போய் சுல்தான்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு மரண தண்டனை விதிச்சிட்டிங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் விதிச்சிட்டிங்க, நான் இப்போ ஒரு 10 நாள் அவகாசம் மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன், அப்போ நீங்கள் மரண தண்டனையை நிறைவேற்றலாம். நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் வேணும்னா உங்கள் நாட்டினுடைய எல்லையில் இருக்கிற காவலர்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கும் சில கடமைகள் இருக்குது. ஏன்னா என் குழந்தைங்களுக்கு சில ஏற்பாடுகளை செய்யணும், என் மனைவிக்கு சில ஏற்பாடுகள் செய்யணும், நான் சில பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும், எனக்கு கடன் நான் எங்கிட்ட கடன் வாங்கினவங்ககிட்ட வசூலிக்கணும், என் குடும்பத்தினுடைய சில விஷயங்கள்லாம் நான் செய்யணும். நான் திடீர்னு நீங்கள் மரண தண்டனை கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கல, அதனால் நான் போய் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் 10வது நாள் உங்கள் முன்னாடி நின்றுறேன். மன்னர் யோசிச்சார். சுல்தான் சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். எல்லாரையும் காஷன் பண்ணிட்டார். நேராக அந்த வசீர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனவர் கொஞ்சம் தங்கம் வச்சுருந்தார், அதெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு அதுக்கு அதுக்கேற்ற பணத்தை வாங்கிட்டு நேராக அந்த நாய்களெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறாரோ அந்த ஆள்கிட்ட போனார். அவர்கிட்ட என்ன பண்ணார்னா பாதி பணத்தை கொடுத்தாரு. கொடுத்து 10 நாள் நீ போ, நான் பார்த்துக்கிறேன் நாய்களை, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. சரி போயிட்டார். யாரும் அங்கே செக்கப் பண்ண போகிறதில்ல. அதனால் இவர் என்ன பண்ணார்னா அந்த நாய்களை பார்த்துக்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாய்களுக்கு நல்லா மாமிசம் அது இது சுவையாக சமைச்சு டெய்லி போட்டார். ஒரு 2-3 நாள் கழித்து நல்ல உணவு கிடைச்ச உடனே அந்த நாய்ங்க என்ன பண்ணுச்சுன்னா இவர் பார்த்து வாலாட்ட ஆரம்பிச்சிச்சு. 7வது நாள் 8வது நாள் அவர் கையிலிருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. 9வது நாள்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு விட மாட்டேங்குது, அவ்வளோ பிரியமாயிடுச்சு. இவர் அங்கேயே இருக்கிறார் கூண்டில், நாய்களை பார்த்துக்கிறது ஒன்று தான் வேலை. அதுங்க எல்லா வகையிலையும் குளிப்பாட்டி அதை பண்ணி இதை பண்ணி அந்த நாய்களை சொகுசாக பார்த்துக்கிறார். 10 நாள் முடிஞ்சது. நேராக சுல்தான்கிட்ட போனார். எனக்கு நீங்கள் இப்போ மரண தண்டனை நிறைவேற்றலான்னு. ஸோ வழக்கப்படி அவர் கையையும் காலையும் கட்டி உருட்டி மைதானத்துக்குள்ளே போட்டாங்க. போட்டு நாயை அவுத்து விட்டாங்க. நாயெல்லாம் வேகமாக ஓடி வந்தது. அவரை பார்த்தோன்னே வாலாட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் பயங்கர வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தது. வசீரை பார்த்தோன்னே வாலாட்ட ஆரம்பிச்சிருச்சு. மன்னருக்கு ஆச்சரியமாக போச்சு. எந்த நாயும் கடிக்க மாட்டேங்குது, யாரை போட்டாலும் கடித்து கொதற இந்த நாய்ங்க எப்படி இப்படி இருக்குன்னு. உடனே என்ன பண்ணார், கயிறெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்ட்டு அவர் கூட்டிகிட்டு வாங்கினார். வசீர் வந்தார். என்ன நடந்தது, அந்த நாய்ங்க உங்களை ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னாரு. நடந்ததெல்லாம் சொன்னார் வசீர். அப்படியா, 10 நாளில் இந்த நாய்ங்க இவ்வளோ க்ளோஸ் ஆகிருச்சா? க்ளோஸ் ஆகிருச்சுங்க. நான் 20 வருஷமாக உங்களுக்கு நாய் மாதிரி உடைச்சேன், ஆனால் நீங்கள் என்னை நம்பாமல் மரண தண்டனை விதிச்சிங்க. ஆனால் 10 நாளில் இந்த நாய்ங்க என்னை நம்பி பாருங்கள், வாலாட்டி என்னை ஒன்றுமே செய்யலைன்னு. அப்போ தான் அந்த சுல்தானுக்கு தான் செஞ்ச தவறு புரியுது. அதுக்கப்புறம் வசீரை விடுவித்து தான் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாருங்கிறது இது நன்றி உணர்வதை பற்றி சொல்லப்பட்ட ஒரு கதை. இன்னொன்று துரோகத்தை பற்றி. நன்றி இல்லாதவங்க தானே துரோகம் செய்வாங்க. ஒருத்தர் செஞ்சதை நினச்சி பார்க்கலன்னா தான் நீங்கள் துரோகம் செய்வீங்க. நமக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்களுக்கு நம்ம கெட்டது செய்கிறது தான் துரோகம். தெரிஞ்சவங்க தான் செய்வாங்க. நம்ம நல்லது செஞ்சவங்க தான் துரோகம் செய்ய முடியாது. சம்மந்தம் இல்லாதவங்க நம்மளுக்கு துரோகம் செய்யவே முடியாது. அப்படி ஒரு கதை அதுலேயே ராபர்ட் கிரீன் எழுதியிருக்கேன். என்னென்னா ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், ஒரு காட்டு பக்கம் போயிட்டுருக்கும்போது ஒரு பாம்பை நிறைய பேர் துரத்திக்கிட்டு வராங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த பாம்பு எனக்கு காப்பாற்றுங்க அப்படிங்குது. உடனே இவன் சொல்கிறான், சரி நான் உட்காந்துக்கிறேன் குனிஞ்சு, நீ என்னுடைய ஆசன வாய் வழியாக உள்ளே போயிட, அவங்களுக்கு தெரியாது, அவங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீ வெளியே வந்துடலான்னு. அதே மாதிரி அது ஆசன வாய் வழியாக உள்ளே போயிடுச்சு. அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அப்போ இவன் பாம்புக்கிட்ட சொன்னால் செல்லாம் போயிட்டாங்க, நீ வெளியே வானா, இல்லை உள்ளே ரொம்ப எதமாக இருக்குது, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னுச்சு. இவனுக்கு என்ன ஆகும், உள்ளே இருந்தால் என்ன ஆகும்? அப்போ ஒரு கொக்கு ஒன்று பறந்து வருது. அப்போ இவன் சொல்கிறான், தயவுசெய்து இதை காப்பாற்று அப்படின்னா, அது என்ன பண்ணுது, அந்த வாழை பிடிச்சி கொத்தி இழுத்து அந்த பாம்பை வெளியே இழுத்துருது. இழுத்து உடனே இவன் சொல்கிறான், இவ்வளோ நேரம் உள்ளே இருந்ததில் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு 10 கொக்கை சாப்பிட்டீங்கன்னா போதும், உன் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த கொக்கையே பிடிச்சிக்கிட்டா இவன். ஒரு கொக்கு கிடச்சிச்சின்னு அது கொண்டு போகிறான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் ஒரு கூண்டில் அடைச்சிட்றான்.
அவன் பொண்டாட்டி பார்த்தா, இது பயங்கர அநியாயங்க, உங்களை காப்பாற்றின கொக்கியவா நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு அவள் கதவை திறக்கிறா பாருங்க. பறந்து போகிற கொக்கு அவளுடைய ஒரு கண்ணை குத்தி குருடாக்கிட்டு பறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது துரோகம் செய்கிறதுங்கிறது ஒரு தொடராக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பார். வரலாறுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே, வரலாறில் வீரம் வெற்றி பெற்றதை விட பல நேரங்களில் துரோகத்தின் மூலம் வெற்றி பெற்ற சம்பவங்கள் தான் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மௌரிய சாம்ராஜ்யம் எப்படி வீழ்ந்தது, சுங்கா சாம்ராஜ்யம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு மௌரிய மன்னர் அவர் நடந்து போகிறாரு, அவருக்கு காட் ஆஃப் ஆனர் கொடுக்குறாங்க. காட் ஆஃப் ஆனர் கொடுக்கும்போது அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கவசமெல்லாம் அணிஞ்சிக்கணும், உங்களை சுற்றி பாதுகாப்பாக சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகணும், தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மௌரிய மன்னர் நம்ம தளபதி தானே கூட்டிகிட்டு போகிறாரு, பாதுகாப்பாக தானே இருக்கும், நம்ம படை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாரு. அவர் தனியாக போகிறாரு. அவரை தாக்கி கொன்று புஷ்யமித்ர சுங்கா அப்படிங்கிறவர் அந்த சுங்கா சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி தான் மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சி நடைபெற்றது. சந்திரகுப்த மௌரியருங்கிறவர் ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு மன்னனானார். அவருடைய பேரனான அசோகர் தான் இந்த இந்திய சரித்திரத்தில் அசோகா கிரேட் என்று அழைக்கப்படுகின்ற முதல் சக்கரவர்த்தி. அந்த அசோகர் தான் பௌத்தத்தை தழுவி உலக நாடுகளுக்கெல்லாம் அதை பரப்பியவர். தன்னுடைய பாறை சாசனங்களின் மூலமாக பல்வேறு இடங்களில் நெறிகளை பரப்பியவர். உலகத்திலே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணதும் அசோகர் தான். அப்படிப்பட்ட அசோகருடைய அந்த சாம்ராஜ்யம் எதனால் வீழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரோகத்தினால் வீழ்ந்தது. நம்ம பார்க்குறோம், விலங்குகள்லாம் துரோகமே பண்ணாது. பார்த்திங்கன்னா, ஆண்ட்ரக்கிள்ஸ் அண்ட் லயன்கிற கதையை நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். காட்டில் இருந்த ஒரு சிங்கத்தினுடைய அந்த முள்ளை எடுத்ததுனால அது அவனை போய் ஒரு கூண்டில் போட்டு, அந்த கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் விளையாடுற அந்த கூண்டுக்குள்ளே போட்டு அந்த இடத்துல போய் அவனை சிங்கத்தை அவுத்து விட்டா, அந்த ஆண்ட்ரக்கிள்ஸை பார்த்து அந்த சிங்கம் அப்படியே மண்டிட்டு உக்காந்தது. ஏன்னா அவன் தன்னுடைய காலில் பதிந்திருந்த முள்ளை எடுத்து தன்னை காப்பாற்றியவன் அப்படின்னு நினச்சது விலங்குகளுக்கு கூட உண்டு. அப்போ விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு மனிதனுக்கு இருக்க வேண்டாமா? மனிதன் தன்னை ஆறறிவு கொண்டவனாக எப்போதுமே வடிவமைத்து கொள்கின்ற ஒருவன் அல்லவா? அப்போ ஏன்? அதனால தான் நம்ம பார்த்தோம்னா சரித்திரத்தில் மாலிக் ஜீவன் ஒருத்தன், இந்த மாலிக் ஜீவனை ஷாஜகான் மரண தண்டனை கொடுக்குறாரு. அந்த மரண தண்டனையை கொடுக்குற நேரத்தில் அந்த கோர்ட்டுக்கு வராரு தாராஷிகா. அவர் தான் ஷாஜகானுடைய முதல் மகன். பெரிய அறிவாளி, நிறைய படித்தவர், பல்வேறு இலக்கியங்களை படித்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, பாவம்பா விட்டுருங்க, ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்கிறாரு. ஷாஜகானுக்கு விருப்பமே இல்லை, இவன் சரியான துரோகி, இவனை விடக்கூடாது அப்படிங்கிறாரு. அவன் தான் அந்த எல்லை பகுதியில் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்லாம் ஒரு கவர்னராக இருக்க, அவனை விடக்கூடாது. அப்போ சொல்கிறாரு, ஒரு தடவை விட்டு பாருங்களேன் அப்படின்னு மாலிக் ஜீவனை ஷாஜகான் விட்டுறாரு. இப்போ தாராஷிகாவுக்கும் அவுரங்கசீப்புக்கும் ஒரு போர் ஏற்படும் போது தாராஷிகா தோத்துறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போய் நம்ம காப்பாற்றினமே மாலிக் ஜீவன், அந்த மாலிக் ஜீவன் நமக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு நினச்சி மாலிக் ஜீவன்கிட்ட போய் அடைக்கலம் கேட்குறாரு. உங்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு நான் செய்ய முடியும், நான் காப்பாற்றுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கோட்டையில் வைக்கிறார். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் ஆளுங்களை வர வச்சு அப்படியே கொண்டு போய் தாராஷிகாவை ஒப்படைக்கிறாரு. கடைசியில் தாராஷிகாவை ஒரு அசிங்கமான யானை மேலே ஏற்றி செயினெல்லாம் போட்டு நகர்வலை வர வச்சு மிக பரிதாபமாக கொள்கிற ஒரு சம்பவம் நடக்கிறது. அதனால் வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களானால் நன்றி இல்லாத தனத்தை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் எந்த ஒரு சாம்ராஜ்யம் வீழ்ந்திருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு மன்னர் கொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் அந்த துரோகம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் படித்திருக்கிறோம், பண்போடு இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்னென்னா நன்றி உணர்வோடு இருப்பது தான். அப்போ அந்த நன்றி உணர்வோடு இருப்பதை நாம் எப்போது கற்றுக்கொள்வது? இப்போ பள்ளிக்கூடத்தில் புரியாது, பள்ளிக்கூடத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாம் அடுத்த தேர்வு, அதற்கடுத்த தேர்வு, நிறைய மதிப்பெண்கள், நாம் விரும்பிய கல்லூரியில் இடம், இப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு
நாம் நம்முடைய பண்பு நலன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பண்பு நலன்களை வளர்த்து கொள்வதற்கான அடிப்படையே என்னன்னா நன்றி உணர்வோடு இருக்கிறது. அதை வளர்த்து கொள்வதற்கு தான் நான் சொல்கிறேன், நன்றி அறிதல் பதிவு, கிராட்டிடியூட் ஜேர்னல், அதை ஒன்று நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களோ அதை பதிவு செய்யணும். அது எதற்காகனா நன்றி உணர்வை வளர்த்து கொள்வதற்காக. இதில் என்ன லாபம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட நிறைய நேரங்களில் உள்ளதே நாம் தனித்து விடப்பட்டதா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் தான் நடக்குது. ஆனால் நம்ம பெரிதுபடுத்தி கொள்கிறோம். நமக்கு எத்தனையோ நல்லது நடக்குது இல்லையா. ஒரு பெரிய வீரர், ஒரு டென்னிஸ் வீரரோ அல்லது விளையாட்டு வீரர், அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது உடல் ரீதியாக. அப்போ அவர் சொன்னார், நான் இது எனக்கு மட்டும் ஏன் வந்தது நான் கேட்கவே இல்லை. ஏன்னா எனக்கு மட்டும் எப்படி நல்லா விளையாட வந்தது, எனக்கு மட்டும் எப்படி தங்க பதக்கம் கிடைச்சது, எனக்கு மட்டும் எப்படி உலக புகழ் பெற்ற கிடைச்சது அப்படின்னு நான் கேட்டதே இல்லை. அதனால் நான் இதையும் கேட்கல அப்படின்னு சொன்னார். அதனால் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தில் இருப்பாங்க, ஒரு பதற்றத்தில் இருப்பாங்க. இந்த பதற்றத்திலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த நன்றி. ஏன்னா இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இன்றைக்கி நாம் யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, யார் நமக்கு புன்னகையை வரவழைச்சிருக்கிறாங்க, யார் நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்காங்க, யார் உதவி இருக்கிறாங்க. இப்போ கல்லூரியில் வாழ்க்கையில் நீங்கள் படிச்சிருக்கும்போது உங்களுடைய சக மாணவர் ஒருத்தர் உதவி இருப்பார். நீங்கள் சாலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு உதவி இருப்பார். சில நேரங்கள் நீங்கள் பேனாவை கீழே போட்டுகிட்டே போவீங்க, யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து சார் பேனாவை விட்டுட்டீங்கன்னு கொண்டு வந்து கொடுத்துருப்பார். உங்களுடைய பேராசிரியர்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த பயத்தை போக்கியிருப்பார். உங்கள் பெற்றோர் அன்றைக்கி நீங்கள் கேட்ட பணத்தை ஜிபேயில் அனுப்பிச்சிருப்பார். எத்தனை பேருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனையோ பேருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த நன்றியெல்லாம் நாம் உணர்கிறோமா? இத்தனை பேர் நமக்கு நன்றி நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நம்ம நினச்சி பார்க்குறோமா? இல்லை, we take it for granted. இதுக்கெல்லாம் நம்ம உரிமையுடையவர்களாக நினச்சிக்கிறோம். அந்த உரிமையுடையவர்களாக நினைத்து கொள்வதிலிருந்து நாம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். ஆனால் இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவர் ஹெல்ப் பண்ணி. இப்போ ஒரு மனிதர் நல்லது நல்லது செஞ்சுருக்காருன்னு நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்தால் அன்னைக்கு நல்லது செஞ்சாரே. இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்னு ஒன்று உண்டு. ஒரு அதிகாரி எப்படி பணியாற்றினார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பதிவு செய்வாங்க. அதில் அவருக்கு ஒரு மதிப்பெண்ணு போடுவாங்க, 10க்கு எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு. அதில் என்னென்ன ரீசன்சி எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. அவர் 9 காரியம் நல்லா செஞ்சுருந்தா கூட கடைசியாக ஒன்று சரியாக செய்யலைன்னு வச்சுக்கோங்க, இல்லை கடைசியாக ஒன்று சார் இது முடியாது சார், இம்பாசிபிள்னு சொன்னீங்க. ஏன்னா இம்பாசிபிள்னு சொன்னால் அதை விரும்புகிறவங்க ரொம்ப குறைவு. இம்பாசிபிள்னு சொன்ன உடனே அதுக்கு கோவப்பட்டு, அன்றைக்கி அவன் சொல்லிட்டாலும் நம்ம சொன்னது செய்யலை, அதனால் 4 போடுறது 10க்கு. இதுக்கு பேர் ரீசன்சி எஃபெக்ட். 100 நல்ல காரியம் செஞ்சுருந்தா கூட கடைசியாக போய் ஒரு கைமாத்து கேட்டு கொடுக்கலன்னா நமக்கு கோபம் வரும். அதை தான் நம்ம மனசில் வச்சுக்கோம். அந்த மாதிரி ஒரு ரீசன்சி எஃபெக்ட் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதினோம்னா அப்போ என்ன ஆகும்னா, எத்தனை நல்ல காரியம் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு புரட்டும்போது, வேணாம் இது ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாரு, நாம் அதை பெருசாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதனால் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை எழுதும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து விடுபடுவோம். ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் நமக்கு வரும். அதாவது இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் மாதிரி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல சம்பவங்களின் தொகுப்பாக இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே ஒன்றுமில்லை, ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஒதுக்கி நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை எழுதலாம். அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை எப்படி எழுதணும், அதனால் என்ன நன்மை, அதில் எது முக்கியமானது இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த எபிசோடில் இன்னும் விளக்கமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.